பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் இந்த நாளில நம்மளுடைய வேதாகமத்தினுடைய தியானத்திற்கென்று ரோமருக்கு எழுதின புத்தகத்திலிருந்து 12வது அதிகாரம் முதல் 5 வசனத்தை வாசிப்போம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவன் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒரே சரீரமாகிய சபைக்குள்ளாரே நாம் கூடியிருக்கிறோம் என்பது அதிக நிச்சயமுள்ள வார்த்தைகளாய் தேவன் நம்மளுடைய சமூகத்துல இந்த நாளில பகிர்ந்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார். நாம் அனைவரும் ஒரே சரீரத்தின் அவயங்களாய் இருக்கிறோம். எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் நமக்கு சரீரமாகிய சபை, கிறிஸ்துவை தலையாகிய கொண்ட சபையாகிய நாம எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த வேலைகளை செய்தாலும் சரி, நமக்குன்னு ஒரு அடிப்படை கொள்கை, வீட்டு சபைக்குன்னு சொல்லி அடிப்படை கொள்கைய வேதம் அழகா வகுத்து கொடுத்திருக்கிறது. அந்த அழகா வகுத்து கொடுத்திருக்கக்கூடிய அடிப்படையான பகுதி அமைந்திருப்பது இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்துல 12வது அதிகாரத்துல நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அவனவனுக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே வெவ்வேறு வரங்களை உடையனா இருந்துச்சுன்னா அந்தந்த சமயத்துல அந்தந்த ஊழியர்களை தெளிவாக நாம் செய்ய வேண்டும். ஆனா இதுல இந்த ஊழியம் செய்கிறது மாத்திரம் இல்லாம நாம ஏதோ போதிக்கிறவன் போதிக்க கடவன், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்ல கடவன், பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் பகிர்ந்து கொடுக்க கடவன் அப்படின்னு சொல்றத மாத்திரம் அல்லாம 9வது வசனம் எவ்வளவு அழகாக சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி வாசித்து பார்த்தோம்னா, உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். இதுதான் முதல் பேசிக்கா இருக்கக்கூடிய அடிப்படையான நம்ம வீட்டு சபைக்குன்னு உரிய கொள்கை. உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. ஏன்னா ஆவிக்குரிய கனியில முதல்ல அந்த பண்பே நமக்கிட்ட இருக்கக்கூடியது அன்புதான். அப்ப அந்த அன்புலே தேவன் கொடுக்கக்கூடிய தரம் என்ன அப்படின்னா, அது மாயமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்தது சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனங்கள் எல்லாத்தையுமே நம்ம வாசித்து பார்க்கிறப்ப நாம சரீரத்தின் அவயங்களாய் இருப்பதற்கு தேவனுடைய சமூகத்துல நம்ம என்னென்னலாம் செய்யணும். 11வது வசனத்துல இருந்து வாசிங்களேன். அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள், ஆவியிலே அனலாய் இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இது எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அடிப்படை பிரமாணங்களுடைய கட்டளை. ஏன்னா மோயிசன் மலை மீது இருந்து இறங்கி வந்த உடனே நீங்க பரிசுத்த ஓய்வு நாளை அனுசரிப்பீர்களாக, பொய் சொல்லாதிருப்பீர்களா, களவு செய்யாதிருப்பார்கள், பிறர் உடன்மையும் தாரத்தையும் விரும்பாதிருப்பார்களாக அப்படின்னு சொல்லப்பட்ட கட்டளைகளை போல நமக்கு வீட்டு சபைகளுக்குன்னு சொல்லிட்டு முதல் கட்டளையாய் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியது அன்பு கூறுங்கள். அதற்கு அடுத்தது தேவனுடைய சமூகத்துல ஒருத்தரை ஒருத்தர் கனம் பண்ணி கொள்ளுங்கள், அசதியா இருக்காதீங்க, ஆவியில அனலாய் இருங்கள், எப்போதுமே கர்த்தருக்குன்னு ஊழியம் செய்யுங்க. உங்களுடைய நம்பிக்கை, அப்ப தேவன் நிச்சயமாய் நம்மை சந்திக்க வருகிறவராய் இருக்கிறார்.
அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது. அவருடைய 1000 வருட அரசாட்சியில நான் பங்காளியாய், நான் ஒரு ராஜாவாக, ஆசாரியனாக, லேவியனாக நான் அதுல நான் தங்கி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில சந்தோஷமா இருங்கள். அந்த நம்பிக்கை வர்ற சமயத்துல சின்ன சின்ன உபத்திரவங்கள் இருக்கதான் செய்யும். அந்த உபத்திரவத்துல பொறுமையா இருங்கள். ஆனா பொறுமையா இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஜெபத்தை கைவிட்டுறாதீங்க. சோர்ந்து போயிட்டு ஜெபத்தை கைவிட்டுறாதீங்க. அதனாலதான் ஜெபத்துல உறுதியாய் தரித்திருங்கள். இதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருந்துட்டு என் வீட்டை மட்டும் பார்த்தா போதும், என்னைய மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாம இருந்துடக்கூடாதே அப்படின்றதுக்காகத்தான் இந்த அதிகாரத்துல 5வது வசனத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியது, ஒருவருக்கு ஒருவர் அவயங்களாய் இருக்கிறோம். அப்போ அவயங்களாய் இருக்கிறோம் அப்படின்னா உங்களுடைய விசுவாசத்தின்படி நீங்க கையா இருக்கிறீங்க அப்படின்னா கரெக்டா அந்த கைக்குரிய பிரதானமான காரியத்தை தெளிவா செய்யுங்க. ஏன்னா இந்த ஒரு அவயம் ஏதாகிலும் பழுதுபட்டு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த பழுதுபட்டதை இன்னொரு அவயம் சேர்த்து செய்யற மாதிரி தான் இருக்கும். ஒரு கையினுடைய வேலையை அது பழுதுபட்டு இருந்துச்சுன்னா இன்னொரு கை அதனுடைய வேலையும் சேர்த்து செய்யற மாதிரி தான் இருக்கும். ஒரு ஒத்தாசை இல்லாம தனிப்பட்ட விதத்துல நின்னு செய்யற மாதிரி தான் இருக்கும். அதனாலதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவயமாய் இருங்கள். என் சகோதரனுக்கு கண் குருடாய் இருக்குமேயானால், செவிகள் பழுதாய் இருக்குமேயானால், இருதயம் கோளாறாய் இருக்குமேயானால், கைகள் அது உதாரத்துவமாய் கொடுப்பதற்கு தடையாய் இருக்குமேயானால், ஊழியத்திற்கு விரைந்து போவதற்கு கால்கள் அவர்களுக்கு ஊனமாய் இருக்குமேயானால், இவைகளில நான் அவர்களோடு கூட இணைந்த ஒரு அங்கமாய் இருக்க வேண்டும். ஏன்னா நாம எல்லா இடத்துலயுமே பழுதுபட்ட சரீரங்களாய் இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும், மாற்றுத்திறனாளிகளை நீங்கள் பாருங்கள், ஒரு அவயம் பழுதுபட்டு இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு அவயம் அதற்கென்று ஈடு செஞ்சு கரெக்டா வேலை செய்யும். அதுக்காக இது இல்ல அது இல்லைன்னு சொல்லி அது குறைவுபட்டு போகவே போகாது. அதனாலதான் நீங்க ஒருவருக்கு ஒருவர் 15, 16 வாசிங்க சிஸ்டர். சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள், ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாயிருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். அந்த உங்களையே புத்திமான்களா எண்ணாதிருங்கள் அப்படின்னு சொல்லவே இல்லை வசனம். எப்படி சொல்லுதுன்னா, உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதீர்கள். வேற யாருக்கும் அவ்வளவு தூரத்துக்கு தெரியல, வேற யாருக்கும் அவ்வளவு தூரத்துக்கு செய்யல அப்படின்னு சொல்லிட்டு மேட்டிமையாகவும் சிந்தையும் தாழ்மையான சிந்தையும் இல்லாம ஏக சிந்தையாய் இருங்கள். அப்படி இருந்தாதான் நாம தீமைக்கு தீமை செய்யாமல் மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். தேவனுடைய சமூகத்துல நாம் அந்த நாடக்கூடிய விதங்கள் இருக்குது இல்லையா, அந்த நாடக்கூடிய விதங்கள் அப்படிங்கிறது ரொம்ப 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 அவசியமானது. ஏன்னா இதுல யோக்கியமானதை செய்யறதுக்கு தான் நீங்க நாடுறதுக்கு முயற்சி செய்யணும். அயோக்கியமானதை செய்வதற்கு அநேக சபைகளே உண்டு. உலகம் இல்லை, அநேக சபைகள் உண்டு. உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு சொல்லி தெரியல, நிறைய வழக்குகளோ நிறைய நிலுவையில் இருக்கக்கூடிய வாதங்களோ எல்லாமே அதிகபட்சமாய் இருக்கக்கூடியது இந்த ட்ரஸ்ட் பேசிஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்தாபனத்து சபைகளிலிருந்தும் காணிக்கை அடிப்படையிலா இருக்கக்கூடிய கட்டட சபைகளிலிருந்தும் இருக்கக்கூடிய வழக்குகள் நிறைய நின்று கொண்டிருக்கின்றது. பிரியமானவர்களே, நாம மனுஷருக்கு முன்பாகவும், ஏன்னா பல சமயங்கள்ல தேவனுக்கு முன்பாக யோக்கியமானதை செய்வதற்கு நம்மளுடைய மனம் தயாரா இருக்கும். ஆனா மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானதை செய்ய நாடுங்கள்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? 18, 19, 20 வாசிங்களேன். உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள்,
பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தணலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. ஆமீன். கவனிங்க, இதான் கடைசியா இருக்கக்கூடியதா முத்தாய்ப்பானது. நீங்கள் தீமையினால் வெல்லப்படாமல். பல சமயங்கள்ல இந்த தீமைகளை நாம சூழ்ந்து இருந்து பாக்குறப்ப தோத்து போயிடுறோம். தீமை ஜெயிச்சிருது, நாம தோத்துடுறோம். பட் தீமையை எதிர்த்து நிற்கிறதற்கு நீங்க செய்ய வேண்டிய அடிப்படையான ஒன்னே ஒண்ணு நன்மை. ஏன்னா சத்துருவுக்கு செய்ய வேண்டிய வேலைகளை நீங்க எல்லாத்தையுமே நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னது, இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கும் சைனா அப்படின்ற இருக்கிற பகை மாதிரி இருக்கக்கூடியதுக்கு நமக்கு அண்டை நாட்டுல இருந்து வரணுங்கிற அவசியம்லாம் கிடையாதுங்க. உங்க வீட்டுல இருக்கும். நீங்க போகக்கூடிய சபைகள்ல கூட ஒரு சில சமயத்துல உங்களுடைய மனங்கள்ல கூட இல்ல அப்படி சமாதானம் இல்லாமல் இருக்கக்கூடியதா இருக்கும். நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய ஸ்தலங்கள்ல எந்த இடங்களா இருந்தாலும் கூடுமானால் உங்களான மட்டும் எல்லா மனுஷரிடமும் சமாதானமா இருங்கள். அப்படின்னா கூடுமான மட்டும் சமாதானமா இருங்க. அப்படின்னா கொஞ்சம் கூட சண்டைப்படாதீங்கன்னு அர்த்தம். கூடுமான மட்டும் சமாதானமா இரு. அட்லீஸ்ட் சமாதானமா இருக்க முடியலன்னா கூட சும்மாவாச்சும் இருங்க. நீங்க நன்மை செய்யலைன்னா கூட பேசாமையாச்சும் இருங்க, அமைதலாவாச்சும் இருக்க பழகிக்கங்க. ஏன்னா பிரியமானவர்களை, பழி வாங்குதல் எனக்குரியது, நான் நிச்சயமா பதில் செய்வேன். நீங்க உங்களுக்கு இடறுதலுக்கு உண்டாக்கக்கூடிய எந்த இடமா இருந்தாலும், உங்களை சறுக்களில் கொண்டு சேர்க்கக்கூடியது எந்த இடமா இருந்தாலும் நான் பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுல வசனம் அப்படியே தான் இருக்குது. 19வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதி இருக்கிறபடியினாலே பழி வாங்குதலுக்கும் கோபாக்கினைக்கும் இடம் கொடாதீர்கள். அப்போ யோக்கியமானதை செய்ய நாடுங்கள், சமாதானமாய் இருங்கள், இதுக்கு இடம் கூட கொடுக்காதீங்கன்றாங்க. உங்களுடைய மனசுக்குள்ளார இருக்கக்கூடிய கோபத்துக்கோ பழி வாங்கணும்னு இருக்கக்கூடிய அந்த எண்ணத்திற்கோ, ஏன்னா ஒரு அவயம் இன்னொரு அவயத்தை பகைக்கிறதற்கு வாய்ப்பே இல்லவே இல்லை. ஏன்னா ஒருவருக்கு ஒருவர் அந்த அவயமாய் இருப்பதை தேவன் இந்த சபையில விரும்புகிறவராய் இருக்கிறார். ஏன்னா அதன்படியே தான் தேவன் அப்போஸ்தலர் பணியில 2வது அதிகாரத்துல ஆவியானவர் நமக்குன்னு தெளிவா சொல்லி வச்சிருக்கக்கூடிய அந்த திருஷ்டாந்தமான சாட்சிகளை நாம் இந்த நாளில வாசிப்போமே. 41 46 வரைக்கும் இருக்கக்கூடியது வாசிங்களேன். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்ந்து கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிடுதலிலும் ஜபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லோருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலராலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லோரும் ஒருமித்திருந்து சகலதையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவருக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஆமென். முதல் பிரசங்கத்தை பேதுரு பேசின பொழுது அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றவர்கள். கவனிங்க, இந்த சபையில மூப்பர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை பல சமயங்கள்ல யாருடைய வார்த்தைகளினாலோ நீங்கள் தொடப்பட்டு அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டீர்கள், ஞானஸ்தானம் பெற்றீர்கள். ரைட்டு. அந்த சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். நாமளும் சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டோம். அப்போஸ்தலர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, உபவாசத்திலும் அந்யோன்யத்திலும்
ஒருவருக்கு ஒருவர் அந்யோன்யமாய் இருக்க வேண்டும் என்பதை, அந்த அந்யோன்யத்தை, ஆவிக்குரிய அந்யோன்யத்தை தேவன், ஏன்னா அப்பம் பெடுக்குதல் ஜெபம் பண்ணுதலையும் உறுதியா தரிச்சிருக்கிறோம் நாம, அதுல மாற்றமே இல்லை. இதுல ரெண்டுலயுமே, ஏன்னா உபதேசத்திலும் அதுக்கு அடுத்தது அப்பம் பெடுக்குதலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருக்கிறோம். இதுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த அந்யோன்யம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அதுக்குள்ளாரதாங்க புதைந்திருக்கிறது. உபதேசத்திற்காக நாம் 8 மணிக்கு கூடினோமா இருந்தாலும் சரி, அல்லது வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல நாம் கூடினோமானாலும் சரி, அங்க இருக்கக்கூடிய அப்பம் பிடுகுதலுக்காகவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தாங்கி ஜெபிக்கக்கூடிய ஜெபங்களாய் இருந்தாலும், இவைகளுக்கு எல்லாத்துக்குமே நாம கூடி வரோம். அதெல்லாம் அடையாளமானது, அதுல மாற்றமே இல்லை. ஆனா உறுதியாய் தரித்திருக்கக்கூடிய விஷயங்கள் அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் உறுதியாக தரித்திருந்தார்கள். அந்த அந்யோன்யம் அப்படிங்கிறது நமக்குள்ளார நிலைத்திருக்க வேண்டிய ஒன்று. எந்த ஒரு ஆதாயத்திற்காகவோ எந்த ஒரு அட்ராக்ஷன்னால வந்ததோ அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா அப்படி இருந்துச்சுன்னா தான் தரித்திருந்தார்கள். அப்போ இந்த அந்யோன்யம் திருச்சி சபையிலையோ, திண்டுக்கல் சபையிலையோ, கோயம்புத்தூர் சபையிலையோ, சென்னை சபையிலையோ, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சபைகளிலேயோ, எந்த இடத்துல நீங்க கூடுறீங்களோ அந்த இடத்துல உங்களுடைய உபதேசத்தை மாத்திரம் பார்த்து அவர்கள் வரப்போறது கிடையாது, உங்களுடைய ஜெபத்தை மாத்திரம் அவர்கள் வரப்போறது கிடையாது, உங்களுடைய அந்யோன்யத்தையும் பார்த்து ஜனங்கள் திரளாய் சேர்த்து கொள்ளப்படக்கூடியவர்களாய் இருப்பார்கள். ஏன்னா அதுதான் 43வது வசனம் ஆரம்பம் என்ன சொல்லுகிறது? எல்லோருக்கும் பயம் உண்டாயிற்று. அந்த பயத்தை இவர்களும், என உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பயம் இருக்கிறதுக்கு காரணம் விசுவாசிகள். 44வது வசனத்தை மட்டும் வாசிங்களேன். விசுவாசிகள் எல்லோரும் ஒருமித்திருந்து சகலதையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். இப்ப சமநிலை பிரமாணத்தை பத்தி நம்ம கிட்ட கேள்வி கேட்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதற்கு நான் இப்ப பதில் சொல்வதற்கான நேரம் இப்ப இல்லை. ஆனா இதுல விசுவாசிகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் போட்டிருக்கலாம். விசுவாசிகள் எல்லோரும் ஒருமித்து, ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க. ஏதோ இருக்கக்கூடிய போதிக்கக்கூடிய சகோதரர்கள்லாம் ஒன்னா இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி மித்தவங்க எல்லாம் வேடிக்கை பார்க்கறதுக்காக இல்லைங்க. சபையில் இருக்கக்கூடிய அவயங்கள் எல்லாமே ஒண்ணுதான். இதுல ஒண்ணு உயர்ந்தது, ஒண்ணு சின்னது. இது மட்டும் 5 விரல் மட்டும் கரெக்டா இருந்து காலில் இருக்கக்கூடிய 5 விரலும் வெவ்வேறு மாதிரி திசைக்கு திருப்பிட்டு இருந்துச்சுன்னா இது நடக்க போறது கிடையாது, இடத்த விட்டு போறது கிடையாது, இது வளர போறதும் கிடையாது. அதனால எல்லோரும் விசுவாசிகளாக எல்லோரும் ஒருமித்து அப்படின்றதுக்கு அப்புறமேட்டு தான் சகலத்தை பொதுவாய் வைத்து காணியாட்சிகளை விற்று ஒருவருக்கு தேவைப்படக்கூடியதில் எல்லாத்தையுமே பகிர்ந்து கொடுத்தார்கள். இதெல்லாம் பகிர்ந்து கொடுக்கறதுக்கு முதல்ல என்னதுன்னா அவர்கள் எல்லோரும் ஒருமித்து. இதை பார்த்துதான் மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும். 46வது வசனம் வாசிப்போமே. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. அப்போ ஒருமனப்பட்டவர்களாய், அப்ப நாம நம்மளுடைய வீடுகள் தோறும் நாம ஆலயமாய் மாற்றி அனுதினமும் தரித்திருக்கக்கூடியவர்களாய் நாம மாத்திரம். அப்படின்னா அதுல அடிப்படையான ஒரே ஒரு விஷயம் ஒருமனப்பட்டவர்களாய். அந்த ஒரு மனம் அப்படிங்கிறது இந்த சபைக்குள்ளார அதிகமாய் நிச்சயிக்கப்பட்ட ஒன்றாய் இருக்கிறது. இது அடிப்படையான சத்தியம். அந்த ஒரு மனம் அப்படிங்கிறது நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, உன் கூட நான் இறங்கி போகிறதா, என் கூட இறங்கி போகிறதா, இதற்கான இடங்களுக்கு இவைகள் இடமே கிடையாது. ஏன்னா அதுக்காகத்தான் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினம் தெரிஞ்ச அவ்வீடுகள் தோறும் அப்பம் பெற்று அவர்கள் எப்படி இருந்தாங்களாம்? மகிழ்ச்சியோடும் கபடம் இல்லாத இருதயத்தோடும். யோனிங்களேன், நாம மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானதை செய்வதற்காக நாம கூடல.
தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானதை செய்வதற்காக நாம் கூடியிருக்கிறோம். அதனால கபடம் இல்லாத இருதயத்தோடும் மகிழ்ச்சியோடும், அந்த மகிழ்ச்சியும் கபடமில்லாத தன்மையும் இந்த இருதயத்துக்குள்ளார இருக்கும் பொழுது தேவனை துதித்து அவர்கள் ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். இந்த கடைசி வசனம் அவ்வளவு அழகா அந்த இடத்துல சொல்லி இருக்குது. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். இவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டிருந்ததுனாலதான் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். அதுக்கப்புறமேட்டு தான் ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டவராய் இருக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கங்க. இதுல இந்த 12வது அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபத்துல 12வது அதிகாரத்துல 10வது வசனமாய் சொல்லக்கூடியது, சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். இப்ப இதுல சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருங்கள் அப்படின்றத காட்டிலும் கனம் பண்ணுகிறதுல ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். நீ பிரைஸ் தி லார்ட் சொன்னாதான் நான் திரும்ப பிரைஸ் தி லார்ட் சொல்வேன். இல்லைன்னா நீ ஒரு சேர்ல உட்காந்துக்க, நான் ஒரு சேர்ல கொடு. என்னைய பார்த்து டீ கொடுத்தாங்களா, என்னைய பார்த்து சோறு போட்டாங்களா, என்னைய பார்த்து பிரைஸ் தி லார்ட் சொன்னாங்களா, இப்படியெல்லாம் நாம கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு இது கட்டட சபையோ காணிக்க சபையோ அல்ல. இது கர்த்தர் கொடுத்திருக்கக்கூடிய வீட்டு சபை. நாம் அனைவரும் ஒரு அங்கத்தினர். இதுல ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருந்து, அந்த பட்சம் அப்படிங்கிறது அப்படி அந்த ஸ்நேகம். அடுத்து நாம திரும்ப எப்ப இவங்களை பார்க்க போறோம், எப்ப நாம அடுத்த வாரம் திரும்ப ஒன்னா கூட போறோம் அப்படிங்கிறது பட்சம் அப்படிங்கிறது. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு எப்படி இறங்குவாளோ, தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு எப்படி இறங்குவாளோ, கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி இறங்குவாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுதான் பட்சம்ன்ற ஒரு வார்த்தை. அந்த ஒரு நெருங்கின ஒரு இருதயத்துல இருக்கக்கூடியது. அதுக்காக தான் வசனம் தெளிவா சொல்லுது, அந்யூன்யமாய் இருந்தார்கள். அந்த அந்யூன்யம் அப்படிங்கிறது தான் பட்சத்தை கொண்டு வரும். நாம தேவனுடைய சமூகத்துல அவயங்களாய் இருந்து அந்யோன்யமாய் இருக்க வேண்டும். ரெண்டாவது, ஒருவருக்கு ஒருவர் கனம் பண்ணுகிறதுல முந்திக் கொள்ளுங்கள். அந்த முந்திக் கொள்ளுகிறதுல ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 3வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, உத்தம விதவைகளாகிய விதவைகளை கனம் பண்ணு. அந்த கனம் பண்றதுல நிறைய வெரைட்டி இருக்குது. நிறைய முதியோர்களை கனம் பண்ணுங்க, எல்டர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கேளுங்க, அப்படி இப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே இருக்கு. ஆனா உத்தம விதவைகளாகிய விதவைகளை கனம் பண்ணு. மொட்டைய விதவைகளை கனம் பண்ணுன்னு சொல்லலுங்க வசனம். அந்த உத்தம விதவைகளாகிய விதவைகளை கனம் பண்ணுங்கள். அந்த உத்தம விதவைகளாகிய அதுல இருக்கக்கூடியதை தொடர்ந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய இந்த டெஃபினிஷன்ஸ். ஏன்னா விதவைகளை கனம் பண்ணு அப்படின்றதோட நிப்பாட்டி இருந்திருக்கலாம் அந்த வசனம். பொய் சொல்லாதிருப்பாயாக, திருடாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக அப்படின்னு ஷார்ட்டா வசனம் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி விதவைகளை கனம் பண்ணு அப்படிங்கிற அந்த ஷார்டஸ்ட் டெலிவரன்ஸோடவே நின்றுருந்திருக்கலாம் அந்த வசனம். பட் அப்படி நிக்கல. ஆனா இந்த வசனம் எப்படி சொல்லுது அப்படின்னா, உத்தம விதவைகளாகிய விதவைகளை கனம் பண்ணு. அப்ப அந்த உத்தமத்தனம் அப்படிங்கிறது தனியா ஒரு கிரைட்டீரியா அந்த அதிகாரத்துக்குள்ளார தெளிவா சொல்லப்பட்டதா இருக்கிறது. நாம இப்ப ஒருவருக்கு ஒருவர் இருக்கக்கூடியதுல நாம் முதலாவது நாம் அந்யோன்யமாய் ஐக்கியப்பட்டு அவயங்களாய் இருக்கிறோம். ரெண்டாவது, ஒருத்தருக்கொருத்தர் கனம் பண்ணுகிறவர்களாய் நாம இருக்கிறோம். மூன்றாவதாய் எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 21வது வசனம், தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். தெய்வ பயம் எல்லாருக்குமே இருக்குங்க. தெய்வ பயம் இருக்க போய் தான் நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறதுலையோ சபை கூடி வர்றதுலையோ இந்த ஆன்லைன்ல நம்ம பிரேயரை கவனிக்கிறதுலையோ நம்மளுடைய ஈடுபாடு இருக்கிறதுனாலதான் நமக்கு தெய்வ பயத்தோட நாம அந்த பயத்தோட இது வரைக்கும் நம்ம கிட்ட எல்லார்கிட்டயுமே இருக்கு. ஆனா ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து இருங்கள்.
ஒருவருக்கு ஒருவர் அந்யோன்யமா இருக்கிறோம் அப்படின்னா நான் சொல்றதை மட்டும்தான் நீங்க செய்யணும் அப்படின்னா நான் முன்னாடி வந்து உன்கிட்ட பிரைஸ் எல்லாம் சொல்லிட்டு தான் சொல்லணும், நீ சொன்னதுக்கு அப்புறமேட்டு நான் சொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்காக இல்ல. கீழ்ப்படிந்திருங்கள். ஏன்னா 1 பேதுரு 5வது அதிகாரம் 5வது வசனம், அந்தப்படி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆமென். நாம தேவனுடைய கிருபையை மட்டும்தாங்க சார்ந்து நாம இந்த நாள்ல நாம நிக்க வேண்டியதா இருக்கு. நம்மளுடைய சொந்த திறமைகளோ சொந்த காரியங்களோ அல்லது நம்ம சாதனை படைத்த அந்த சாதனைகளோ எதுவுமே நமக்கு வந்து இப்ப முன் நிக்கிறதே கிடையவே கிடையாது. தேவனுடைய சுத்த கிருபை மாத்திரம்தான் நமக்கு இருக்குது. அந்த கிருபை தேவன் அழிக்கணும் அப்படின்னாலே இந்த சபைக்குள்ளார நாம உள்ளார நுழைஞ்சிருக்கதே அவருடைய கிருபை அணிந்து கொள்வதற்காக தான். அதனால அதுக்கு உள்ள கிரைட்டீரியா என்ன தெரியுமா? தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அப்ப தாழ்மை என்கிட்ட இல்ல அப்படின்னா நியூட்ரலா நான் இருக்கிறேன், யாரையும் எதிர்த்துக்கல பிரதர், எதுக்கும் சேர்ந்துக்கல பிரதர், எதையுமே நான் கீழேயும் இல்ல பிரதர், மேலையும் இல்ல பிரதர், நியூட்ரலா இருக்கிறேன் அப்படின்றதுக்கு இடமே கிடையாது. ஒண்ணு நம்மளுடைய விசுவாசத்துல வந்து இருந்தா பரலோகம் இருக்குது, இல்லைன்னா நரகம் இருக்குது. 2க்கு இடையில உத்திரிக ஸ்தலம் இல்லைன்றது போதிக்கக்கூடிய அங்கத்தினராய் நாம் இருக்கிறோம். அப்படியோ போதிக்கிறவர்களா இருந்தீங்கன்னா ஒண்ணு பெருமை உள்ளவர்களா இருங்க, தேவன் உங்களை எதிர்த்து நிற்பாரு. இல்லைன்னா தாழ்மை உள்ளவர்களா இருங்க, கிருபை உங்களுக்கு தருவார். இது ஒருவருக்கு ஒருவர் நாம கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். கீழ்ப்படுகிறது மாத்திரம் இல்ல, நான் கீழ்ப்படுகிறேன் பிரதர், நான் கீழ்ப்படுகிறேன். ஒருவருக்கு ஒருவர், பெரியவங்க சின்னவங்களுக்கு சொன்னாலும் சரி, சின்னவங்க பெரியவங்களுக்கு சொன்னாலும் சரி, நாம கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இந்த சபையின் மேல் விழுந்த கடமை, நாம் கூட இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர் மேலேயும் விழுந்த கடமை. இது சபைக்கு மாத்திரமல்ல, குடும்பத்திற்கும் கூட. நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலும் கூட, நீங்கள் பணி செய்யக்கூடிய இடத்திலும் கூட உங்கள் அதிகாரிக்கு தேவ பயத்தோட கீழ்ப்படிந்து இருங்கள். தெய்வ பயத்தோட, சத்தியத்திற்கு உட்பட்டவர்களாய், வசனத்திற்கு உட்பட்டவர்களாய். வசனம் சொல்லுகிறது, அதனால நான் கீழ்ப்படுகிறேன் அப்படின்றப்பதான் கிருபை உங்களை தாங்குகிறதாய் இருக்கும். 4வது விஷயம், யாக்கோபு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 16வது வசனம், நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. ஆமென். இதுல ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் அப்படிங்கிறது மட்டும்தாங்க நமக்கு பல சமயங்கள்ல ஹைலைட் ஆகியா இருக்கும். இந்த வசனத்தினுடைய ஆழம் எங்க இருக்குது அப்படின்னா, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு. அப்போ யாருக்காச்சும் முதல்ல ஒரு வியாதியிலிருந்து விடுதலை, அல்லது ஒரு பிரச்சனையிலிருந்து விடுதலை, அல்லது ஒரு கவலையிலிருந்து விடுதலை அப்படிங்கிற மாதிரி வேணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு முதல்ல உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு, ஒருத்தர்கிட்ட மட்டும் போய் சொல்லிட்டு இல்லைங்க, ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு. இப்ப நான் இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு விதத்துல எனக்கு வந்து ஒரு பலவீனம் இருக்கு, நான் மனுஷனா இருக்கிறேன், எனக்குரிய காரியத்துல நான் தவறி இருக்கிறேன் அப்படின்னா, அத போய் நான் சபையில இருக்கக்கூடிய சகோதரனோட சகோதரியோடையோ நான் அறிக்கையிட்டு, அப்ப நான் இன்னைக்கு போய் ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னா அவர்கிட்ட மட்டும்தான் சொல்லுவேன். நான் சொல்றத மட்டும்தான் அவர் கேட்டுக்கிட்டு இருப்பாருன்னு, அவருக்கும் என்னைக்கு ஒரு நாளைக்கு பிரச்சனை இருக்கோ அவர் என்கிட்ட வந்து சொல்றதுக்காக தான் ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு. நாங்கெல்லாம் கேட்கிறவங்களா மாத்திரம் இல்ல, நாம அறிக்கை எடுக்கிறவர்களாயும் அதே சமயத்துல ஒருவருக்கு ஒருவருக்காய் ஜெபம் பண்ணுகிற 2 விஷயமும் செய்யணுங்க. இதுல வந்து ஒருவருக்கு ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் அப்படிங்கிற விஷயத்துல வந்து இந்த சபையில வந்து யாராச்சும் ஒருத்தர் விண்ணப்பத்தை சொல்லுவாங்க, யாராச்சும் ஒருத்தர் ஜெபம் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக இல்ல. இதுல நாம அந்த அந்யுன்யம் அப்படிங்கிறது எங்க ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா,
என்னுடைய தப்பிதங்கள்லாம் பிரதர், எனக்கு இந்த மாதிரி ஒரு சில எண்ணங்கள்லாம் இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது, இந்த மாதிரி சோதனைகள்லாம் இருக்குது, இதுல இருந்து எப்படி தப்பிச்சு வெளியே வர்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிக்கையிடுறப்போ ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ண முடியும். அப்பதான் செய்ய முடியும். அப்ப நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த அந்யூனியத்திலும் கீழ்ப்படிதலிலும் தேவனுக்கு உண்டாயிருக்கக்கூடிய கனம் பண்றதுக்கு நான் முந்திக்கிறேன் அப்படின்றப்போ நான் முன்னாடியே போய் நான் சொல்லிடுறதுக்கான வாய்ப்பு உண்டு. என்ன பிரதர் சோகமா இருக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அப்புறமேட்டு தான் பலன்னு கொட்டுறதெல்லாம் நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்க கனம் பண்றதுல முந்தி கொள்ளலன்னு அர்த்தம் இல்லை. சுத்தமா முந்தி கொள்ளவே இல்லை. ஏன்னா அறிக்கையிட்டு ஒருவருக்கு ஒருவரா ஜெபம் பண்ணுங்கள். அப்படி செய்யறப்பதாங்க உங்களுடைய வேண்டுதல் ஊக்கமான வேண்டுதலாய் மாறுகிறது. அது மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. எப்ப தெரியுமா? நீங்கள் நீதிமான்களாய் இந்த மாதிரி சமயத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபம் பண்றதுல நாம இந்த ஊக்கத்தை நாம காட்டுறது எப்ப தெரியுமா? நீங்க அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுகிற பொழுது. சும்மா பிரச்சனை மட்டும் சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்றது இல்லைங்க. என்னுடைய தப்பிதான் இதுல இருக்குது, இந்த மாதிரி நான் நினைச்சேன், இந்த மாதிரி செஞ்சேன், இந்த மாதிரி காரியங்கள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒருவருக்கு ஒருவர் அறிக்கை இடுகிற பொழுது நாம அந்த இடத்துல ஒருத்தர் குறைய ஒருத்தர் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறது இல்ல. ஒருத்தர் நாம ஒன்னா சேர்ந்து மனத்தாழ்மையோடு கீழ்ப்படிதலோடு அந்த கணத்தோடு ஒரே அவயமா இருந்து ஒண்ணுக்கு ஒண்ணு உதவி செஞ்சு நீதிமானாய் மாறிக்கொண்டிருக்கிறோம். அப்படி நீதிமானாய் மாறுறப்ப என்னுடைய ஜெபம் தேவனுக்கு ஊக்கமான ஜெபமாயும் பலனுள்ள ஜெபமாகவும் மாறிவிடும். இதுக்கு அடுத்ததா நாம் 5வதாய் பார்க்க போகிறது எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 25வது வசனம். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்களை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். ஆமென். அடிப்படையா இருக்க வேண்டிய கொள்கையை பத்தி தான் நாம பேசிக்கிட்டு இருக்கிறோம். வீட்டு சபைக்குன்னு சொல்லி ஒரு அடிப்படையா இருக்கக்கூடிய கொள்கையில நாம ஒரு அவயமாய் நாம் இருக்கிறோம் என்பதில் மாற்றமே இல்லவே இல்லை. ஆனா அவயமாய் நீங்கள் இருக்கிறபடியினாலே அடுத்து நாம செய்ய வேண்டிய 5வது காரியம், நாம மெய்களை மட்டுமே பேச வேண்டும். பொய்ய களைஞ்சிடணும். அந்த பொய்ய களைஞ்சிட்டு நாம ஏன்னா அந்த பொய்ய களையிறப்பதான் இதுவரைக்கும் இருந்த இடத்துல நீங்க எப்படி இருந்தீங்களோ அல்லது நீங்க இதுவரைக்கும் வேலை ஸ்தலத்திலயோ வேற எங்கேயோ உங்களுடைய குடும்பத்திலேயோ எந்த ஒரு இடத்துலயோ எப்படிப்பட்ட மனிதராய் இருந்தீங்களோ அதை பற்றிய சிந்தனை இப்பொழுது கிடையவே கிடையாது. ஏன்னா பொய் பேசினாதான் இந்த இடத்துல நிக்க முடியும், அல்லது உண்மையை பேசினா இவங்க கிட்ட இருந்து நாம தூரமா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய மனநிலையும் செய்கைகளும் அதுல தூரமாய் இருந்துச்சு. அப்படின்னா பொய்களை களைந்து அவன் பிறனுடனே, வசனம் ரொம்ப ஷார்ப்பா தான் இருக்குது. எப்படின்னா அவன் பிறனுடனே, மொத்தமா பிறனுடனே மெய்யை பேச கடவன் இருக்குல்ல. எனக்கு பர்சனலா யாரெல்லாம் ரிலேட் ஆகுறாங்களோ அவங்களுக்குள்ளார மட்டும்தான். ஏன்னா என்னைக்கு சபைக்குள்ளார வந்ததுக்கு அப்புறமேட்டு உலகப்பூர்வமா இருக்கக்கூடிய உறவுகளை விட்டாச்சு. உறவுபூர்வமா இருக்கக்கூடிய அந்த சடங்குகள், சம்பிரதாயங்கள், நிகழ்ச்சிகள், காது குத்து, கல்யாணம், ஞானசானம் அப்படி இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்துலயுமே நான் கலந்து வந்திருக்கிறேன். அவன் பிறனுடனே, அதுக்கு எதையாச்சும் ஒண்ணு நாம பொய் காரணங்களை எல்லாவற்றையும் சொல்லி நீங்க செய்யணும்ன்ற அவசியம் இல்லை. எனக்கும் சத்தியத்துக்கு இது உடன்படாதுன்னு சொல்லி உண்மையை பேச பழகுங்கள். ஏன்னா கொலோசியர் 3வது அதிகாரம் 9வது வசனம். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு. பழைய மனுஷனை களைஞ்சு போடுறது மட்டும் சொல்லல, அவருடைய செய்கைகளையும் களைந்து போட்டு. இதுக்கு முன்னாடி நன்மை உண்டாகிறதுக்குன்னு சொல்லி சின்ன சின்ன பொய் கூட சொல்லிட்டு இருந்தேன் பிரதர். இது என் பழைய மனுஷன்.
நான் அப்படிதான் இருந்தேன். கோவப்படலைன்னா கூடது, கோவப்பட்டேன்னா கூட கோவப்படலன்னு சொல்லிட்டு இருந்தேன். மன்னிக்கலைன்னா கூட மன்னிச்சுட்டேன்னு சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன். ஒரு சில காரியங்களை என்கிட்ட இருந்து விடலைன்னா கூட விட்டுட்டேன்னு சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா அந்த செய்கைகளை களைந்து போட்டு தேவன்கிட்ட பொய் சொல்லாதீங்கன்னு சொல்லவே இல்லைங்க இந்த வசனங்கள் எல்லாமே. கர்த்தருக்கு முன்பாக பொய் சொன்னீங்கன்னா அது தெளிவா கண்டுபிடிச்சிருவார் தேவனுடைய சமூகத்துல. அனனியாவும் சப்பிராலும் அப்போஸ்தலர் பணி 5வது அதிகாரம் 1 வசனத்துல இருந்து வாசிங்களேன். அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவி ஆகிய சப்பிராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. கேட்கிற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. கேட்கிற நமக்குமே அந்த பயம் இந்த நாளிலே உண்டாயிருக்க வேண்டும். காரணம், நீ எனக்கு முன்னாடி மனுஷர் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய். உன்னுடைய இருதயத்துல இருக்கக்கூடிய எண்ணங்களை பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக, என்ன தேவனுக்கு முன்னாடி உங்களை பொய் சொல்லாதிருப்பீர்களா அப்படின்னு சொல்லவே இல்லைங்க. ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள். ஒருவருக்கு ஒருவர் அவயங்களாய் இருக்கிறபடியினாலே பொய்களை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். முந்தின அதிகாரத்துல, அப்போஸ்தலர் பணியில முந்தின அதிகாரத்துல கடைசி 4 வசனங்களை வாசிச்சு பார்ப்போம். 33ல இருந்து 37 வரைக்கும் இருக்கக்கூடியது வாசிச்சு பாருங்க. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை. சீப்புருதீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவனும் ஆகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். இதுக்கு அப்புறமேட்டு எந்த ஒரு தொடர்ச்சியுமே இல்லவே இல்லை. இவ்வளவுக்குதான் வித்தியா, இவ்வளவு ஆச்சா, எந்த ஒரு அந்த என்கொயரியுமே கிடையவே கிடையாதுங்க அப்போஸ்தலர் பாதத்துல கொண்டாந்து வச்சப்போ. ஏன்னா அவங்களுக்கு இந்த பர்னபா வாயில இருந்து பொய் வராதுன்னு நல்லாவே தெரியும். அவனுடைய அந்த எண்ணங்களும் செயல்பாடுகளும் எல்லாமே ரொம்ப அதிகமாகவே நல்லா தெரியும். இதுல யாருமே கட்டாயப்படுத்தவே இல்லை. நீங்க இது எல்லாத்தையுமே வித்து நீங்க கொடுத்தாதான் இந்த சபையில நீங்க இருக்க முடியும், அல்லது நீங்க இந்த மாதிரிலாம் செஞ்சாதான்னு சொல்லிட்டு ஆதி சபையில யாருக்கிட்டையுமே கட்டாயப்படுத்தவே கிடையாது. அதே போலதான் இன்றைக்கும் நம்மளுடைய சபையில உங்களை யாருமே கட்டாயமே படுத்த கிடையாதுங்க. நீங்க கட்டாயம் ஞானஸ்நானம் வாங்கிதான் ஆகணும். நீங்க கட்டாயம் என்னது இவ்வளவு தூரம் தள்ளி இருந்தாலும் சரி, உங்க வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் இருக்கக்கூடிய சபை நடக்கக்கூடிய வீட்டுக்கு தூரமா இருந்தாலும் சரி, அல்லது போக்குவரத்துல பிரச்சனை இருந்தாலும் சரி, உங்ககிட்ட எந்த ஒரு விஷயமுமே கட்டாயப்படுத்த கிடையவே கிடையாது. ஆனா அந்த கட்டாயப்படுத்தாமலே இவர்கள் உதாரத்துவமாய் தனக்கு உண்டானதை கொடுத்தார்கள், தேவனுடைய பாதத்திலே வைத்தார்கள். அப்படின்னு தான் இருக்குது வசனம். ஆனா அனனியா அவன் முடிவு எடுத்திருக்கிறாங்க. நான் இனிமே சபைக்கு இப்படி நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிவு எடுத்தான். ஆனா முடிவு எடுத்தது அவன் யாரும் சேர்ந்து எடுத்தாங்கன்னா கணவனும் மனைவியும், மனைவி அறிய ஒரு கிரயத்தை வஞ்சித்து வைத்து. அப்ப மனைவிக்கு தெரியும் இவன் ஒரு பங்கை எடுத்து வச்சுக்கிட்டான்னு சொல்லிட்டு. ஏன்னா 10ல் 1 பங்கு அவங்க எடுத்து வச்சுட்டாங்கன்னே வச்சுக்கோங்களேன். நம்ம இன்னைக்கு தசமபாகம் கொடுக்கல அப்படின்றதுனால
சபிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லப்படக்கூடிய கட்டட சபைகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பதில், அது தசம பாகத்தை மட்டும் இவன் வச்சுக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய 9 கொடுத்துமே இவனுக்கு பிரச்சனை வந்துச்சுங்க. அப்போ பயம் உண்டாகிறதற்குரிய காரணம் என்ன அப்படின்னா, நாம தேவனுக்கு முன்பாக எந்த ஒரு விஷயத்திலுமே பொய் சொல்லவது முடியாது. அன்னைக்கு இருக்கக்கூடிய காணியாட்சிகளை விற்று கொடுப்பதற்கு காரணம் யாருமே சொல்லல, இந்த மாதிரிலாம் செய்யணும் போகணும் வரணும்ன்றதெல்லாம் சொல்லவே கிடையாது. அதுக்கு பதிலா என்னது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஒரு நாளையில 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்கன்னா அவங்களுடைய அற்புதங்கள் அடையாளங்களை பார்த்து ஒரு வருஷத்துக்குள்ளாரே ஒரு 30,000 பேர் வரைக்குமே ரட்சிக்கப்படுறதுக்கு பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கே இருக்குது. அந்த கணக்குப்படி நீங்க பாத்தீங்க 30,000 பேர் கூடி வந்தாலும் ஒரு சில பேர் வெளியூர்ல இருந்து வந்து அவன் கொண்டு வந்த காசெல்லாம் தீர்ந்து போனதுக்கு அப்புறமேட்டோ அல்லது தன்னுடைய ஊரை விட்டு வந்த ஒரு ஏழ்மையா இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் உதவி செஞ்சாகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல நிர்பந்தத்துல தன்னுடைய காணியாட்சிகள் எல்லாவற்றையுமே விற்று கொடுத்தார்கள். அந்த நிர்பந்தம் இன்னைக்கு நம்ம நாள்ல இல்லவே இல்லை. ஆனா நமக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த அந்நியோனியத்திற்குள்ளாரே அவங்க விட்டு கொடுத்ததுல பொய் சொன்னாங்கன்றதுக்காக தான் இந்த ஒரு பகுதியை அவர்களுக்குள்ளாரே இருந்து எடுத்து போடப்பட்டது. ஒண்ணு நல்லா அனனியாவும் சப்பிராலும் வீட்டுல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. நாம இன்னைக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு வித்திருக்கிறோம். வித்தது எல்லாத்தையும் சும்மா கொண்டு போய் கொடுத்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னா நாம நாளை மணியும் ஏதாச்சும் ஒண்ணுன்னா நமக்கு எவனும் உதவுறதுக்கு லாய்க்கப்படாது. அதனால நாம 1 லட்சம் ரூபாயை வச்சுக்குவோம், மீதி 9 லட்சம் ரூபாயும் கொண்டு போய் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு கொண்டு போய் கொடுத்தாங்க. இதுல கொண்டு போய் கொடுக்குறப்ப அவங்களுடைய மனநிலை என்ன அப்படின்னா, அப்போஸ்தலர்களுக்கு மத்தியிலே இவர்கள் மெச்சு கொள்ளப்படுவார்கள். இவர்கள் கொடுத்த காணிக்கை ரொம்ப பெரிய காணிக்கை, எல்லாருக்குமே நான் கொடுத்துதான் உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு அந்த பெருமையும் அந்த வஞ்சகமும் அதற்குள்ளாரே உட்கார்ந்து இருந்ததுனாலதான் இவர்கள் கொடுக்காம பேசாம அந்த 10 லட்சத்தையும் கையில வச்சிருந்தாங்கனாலே இவங்க சமூகத்து மத்தியில பெரிய ஆளா கூடவே இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அல்லது அந்த காணியாட்சியை விற்காமலே வச்சிருந்தாங்கனாலே சொத்து இவங்களுக்கு நாளை மணியும் பின்னும் பெறவும் உதவும் அப்படிங்கிறதற்காக இவர்கள் பயன்படுத்தி இருக்கலாமே. அதுதான் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் பொய் சொல்றதற்கு இந்த சபைக்குள்ளாரே அது ரொம்ப ரொம்ப அபத்தமானது. ஏன்னா ஏறக்குறைய ஒரு 3 மணி நேரம் ஆச்சுங்க. போன வீட்டுக்காரர் இன்னும் திரும்ப வீட்டுக்கு வரல. அதனால என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தெரியல. அதுக்காக விக்கிறப்போ திரும்பவும் மனைவி அறிய அப்படின்னு தான் வசனம் இருக்குது. அந்த மனைவி கிட்ட திரும்ப கேட்கிறப்ப இவ்வளவுக்குதான் விட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவள் சொன்ன ஒரே ஒரு பதில், ஆம், எவ்வளவுதான், அப்படிதான், அவ்வளவுதான். அதே இடத்துக்கு திரும்ப அவளும் போய் விழுந்து இறந்தவளாய் இருந்தார். சபைகள் எல்லாருமாய் கேள்விப்பட்டு, அதுல 11வது வசனத்தை வாசிங்களேன். சபையார் எல்லாருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. இப்போ இது வெளியவும் சரி உள்ளவும் சரி ஒரு பயம் உண்டாகணும் அப்படின்னா தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள் அப்படிங்கிறதற்குரிய காரணம் இதுதான். நாம் ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருப்போமாக. பொய் சொல்றதுக்கான இடமே கிடையவே கிடையாது. தேவனுக்கு முன்னாடி பொய் சொன்னீங்கன்னா அதே இடத்துல அடி வாங்கிருவீங்க. ஆனா மனுஷருக்கு முன்பாக பொய் சொன்னோம் அப்படின்னா சபையினுடைய பக்தி விருத்திக்கு அது ஆபத்தானது. சபைகள் எல்லாருக்கும் இதை கேள்விப்பட்டு மிகுந்த பயம் உண்டாகி ஜனங்கள் எல்லாருமே இது எல்லாத்தையுமே ஒருமனப்பட்டு இருந்தாங்க. மற்றவர்கள் எல்லாரும் 13வது வசனத்தை வாசிங்களேன். மற்றவர்களில் ஒருவரும் அவர்களுடனே சேர துணியவில்லை, ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். மித்த எல்லாருமே என்னடா இது கொண்டு போய் வித்து கொடுத்தா அல்லது ஏதாச்சும் ஒண்ணு சின்ன சின்ன தப்பு பண்ணா கூட பெரிய பெரிய தண்டனை எல்லாம் கிடைக்குது, இந்த சபைக்குள்ளார போனா அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும் போல இருக்கு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் வசனம் பேசுறாங்க, ஒவ்வொரு பண்டிகையும் கொண்டாடக்கூடாதுன்றாங்க, ஒவ்வொரு காரியத்தையுமே இப்படியெல்லாம் சொல்றாங்க. அப்படின்றதுனால ஒருவரும் அவர்களோட சேர துணியவில்லை. ரொம்ப சந்தோஷம். சேர துணியவில்லைன்னா சந்தோஷம்.
ஆகிலும், அங்கதான் ஒரு ட்விஸ்டே இருக்கக்கூடியது என்னதுன்னா, ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். உங்களுடைய அந்யூன்யமும் உங்களுடைய பொய் களவாத தன்மையும் மெய்யத்தனமும் உங்க கனம் பண்ணதுல முந்திக் கொள்ளக்கூடியதுலையுமே தேவன் மேன்மை பாராட்ட வல்லவராய் இருக்கிறார். ஒருவரும் சேர துணியவில்லை. முதல்ல இத பார்த்து பயந்து எவனுமே சேர துணியல. ஆனா அதுக்கப்புறமேட்டு எல்லாரும் உண்மையாகவும் உத்தமத்தனத்தோடும் அந்யோன்யமாய் இருக்கிறதை பார்த்து 14 வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடத்தில் அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். கவனிங்க, பயத்தினால ஒருத்தனும் சேர துணியல. ஆனா நம்மளுடைய அன்பின் நிமித்தத்தினால அந்யூன்யத்தினால இவர்கள் மத்தியிலே ஏதோ ஒண்ணு புதுசா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும் பட்சத்துல அநேகர் ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்துல சேர்ப்பட்டார்கள். வசனம் தெளிவாதான் சொல்லுது. 6வதாக 1 பேதுரு 4வது அதிகாரம் 10வது வசனம். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஆமென். ஒருத்தருக்கொருத்தர் உதவி செய்யறதுலதான் அடுத்த நல்ல ஈவு. அப்படின்னா பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கக்கூடியது. பணம் மட்டும்தான் இந்த இடத்துல கிரைட்டீரியாவே சொல்லப்படலைங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுங்கள் அப்படிங்கிறதுல பற்பல கிருபையுள்ள ஈவுகளை, நல்ல உக்ரானக்காரனை போல. நல்ல உக்ரானக்காரன் வேலைகளையும் பகிர்ந்து கொள்வாங்க, அதே சமயத்துல அதுல இருக்கக்கூடிய பலன்களையும் பகிர்ந்து கொள்வான், அதுல இருக்கக்கூடிய நன்மைகளையும் பகிர்ந்து கொள்வான். எல்லாமே செய்வாங்க. உக்ரானக்காரனுக்கு கரெக்டா எல்லாத்தையுமே சிஸ்டமேட்டிக்கா செய்கிறது. அதனாலதான் நல்ல உக்ரானக்காரனை போல ஒருத்தருக்கொருத்தர் உதவி செய்யுங்கள். சும்மாலாம் உதவி செய்ய சொல்லுங்க. நல்ல உக்ரானக்காரனா யாராருக்கு என்னென்ன எப்பப்ப செய்யணும்னு சொல்லிட்டு நாம அறிந்தவர்களாய், குறிப்பறிந்தவர்களாய். அப்ப குறிப்பறிகிறது எப்ப முடியும் அப்படின்னா, அந்த அந்யோன்யம் இருக்கும் பட்சத்துலதான் அது முடியும். இல்லைன்னா அது முடியாது. அந்த அந்யோன்யம் நமக்குள்ளார வளரல அப்படின்னா முதல்ல குடும்பத்துக்குள்ளார வளருங்க. அதுதான் முதல் சபை. அந்த அந்யோன்யம், கடவுளுக்கு ஒரு உதவி தேவை, மனைவிக்கு இந்த உதவி தேவை, பிள்ளைகளுக்கு இந்த உதவி தேவை அப்படிங்கிறது கேட்டு பெற்றுக்கொள்ளுவது. என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் எதையும் கேட்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்ட அதே கர்த்தர் உங்கள் வாய்களிலே சொல் பிறவாததற்கு முன்பாகவே அவைகளை அறிந்தவராய் இருக்கிறார் என்பது வசனம். அவருக்கு தெரியும் நிச்சயமா எது கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும்னு. ஏன்னா தேவனோடு கூட நான் அந்யோன்யமாய் இருக்கும் பட்சத்துல, அதனால எல்லாருக்குமே உதவி செஞ்சிட வேணாங்கிறது வசனம் ரொம்ப தெளிவா தாங்க இருக்குது. 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 3வது அதிகாரம் 8 முதல் 12 வரைக்கும் இருக்கக்கூடியது வாசிங்களேன். ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதினாலே அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரிகையாக இருக்க வேண்டும் என்றே அப்படி செய்தோம். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபொழுது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறீர்கள் என்று கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோட வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்லுகிறோம். ஆமென். ரொம்ப கண்டிஷனா தான் பேசக்கூடிய விஷயமாவதான் இருக்குது. ஏன்னா கட்டளையிட்டு புத்தி சொல்லுகிறோம். யாருக்கும் யாரும் பாரம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு ஒரு சில சபைகளில ஒரு சில சகோதரர்கள் மூப்பர்கள் அவங்க கிட்ட கேட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே பகிர்ந்து கொள்ளக்கூடிய விதத்துல பார்த்தோம் என்றால், அவர்களுடைய பாரத்தை, ஒருத்தருடைய பாரத்தை இன்னொரு மேல சுமத்துகிறவர்களாய். ஏன்னா நீங்களாம் பைபிள் படிக்கிறவங்க தானே, இத கூட செய்ய முடியாதா, இத கூட செஞ்சா என்ன அப்படிங்கிற மாதிரி
அவர்களுடைய காரியங்களை சுமத்துவதற்காக. ஏன்னா பாரம் வைக்க கூடாது அப்படிங்கிறதற்காக இல்ல, பாரம் வைக்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை கிடையாதா, கேட்கறதுக்கு அதிகாரம் கிடையாதா அப்படின்னு சொல்றதுக்காக இல்ல, முன் மாதிரியை நாம் வைக்க வேண்டும் என்பதற்காகவே நாம இந்த பாரத்தை, நம்மளுடைய சொந்த பாரத்தை நாம் சபையின் மீதோ சபையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் மீதோ சுமத்துவது கூடாது என்பது நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் நியமிக்கப்பட்ட கடமை. அதற்கு தாண்டி நாம உதவி செய்கிறது அப்படிங்கிறது தேவையின் நிமித்தத்தினாலே அந்யூன்யத்தின் அடிப்படையிலே நாம் செய்கிறது என்பது உதாரத்துவமானது. ஏன்னா இது கட்டளையிட்டு புத்தி சொல்லக்கூடியதுல சொந்த சாப்பாட்டை சாப்பிட கடவன் அப்படின்னு ரொம்ப அழகாதான் சொல்லப்பட்டதா இருக்கிறது. இது 1 திமோத்தேயு 5வது அதிகாரம் 4 முதல் 10 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனத்தை எடுத்துக்கோங்க. விதவையானவளுக்கு பிள்ளைகளையாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமுமாய் இருக்கிறது. ஏன்னா விதவைகளை கனம் பண்ணு அப்படிங்கிறது அழகா சொல்லப்பட்டதா தான் இருக்குது. ஆனா அந்த விதவைகள் விதவையானவளுக்கு பிள்ளையோ பேரம்பேத்தியோ ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா வைராக்கியத்துக்காக எவங்கையிலே நான் ஒரு வாய் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு வைராக்கியத்துக்காக நான் ரட்சிக்கப்பட்ட சபைக்குள்ளார சேர்ந்திருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக இருக்கிறவங்களுக்காக உதவி செய்யுங்கிற விஷயத்த வசனம் சொல்லவில்லை. தெளிவுபடுத்திக்கங்க. கனம் பண்ணுங்கிற விஷயத்துல இது தன்னுடைய சொந்த குடும்பத்துல சொந்தக்காரவங்க அப்படி இப்படின்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா முதல்ல அவர்களை தாங்க வேண்டியவர்கள் அவர்களுக்கு புத்தி சொல்லி அவர்களோடு அந்யோன்யமாய் இருக்க வேண்டியது. ஏன்னா பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது கத்துக்கணும். அதுக்கப்புறமேட்டு தான் அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமுமாய் இருக்கும். அந்த உத்தம உதவி தனியா இருந்தால் தேவனிடத்தில் நன்மையாய் இருக்க கடவன், இரவும் பகலும் ஜெபத்துல நிலைத்திருக்க கடவன் அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையுமே இதுல யாருமே இல்லாத தனிமையா இருக்கிறாங்க அப்படின்றப்போ அப்பையும் யாரையாச்சும் சார்ந்துருன்னு வசனம் சொல்லவே இல்லை. வேண்டுதலிலும் ஜெபத்திலும் நிலைத்திருக்க கடவன். 8வது வசனத்தை வாசிங்களேன். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவ்விசுவாசியிலும் கெட்டவனாய் இருப்பான். ஆமென். அவிசுவாசியிலும் கெட்டவனாய் இருப்பான். இது அவிசுவாசியே கெட்டவன். ஆனா அவிசுவாசியை விட கெட்டவனாய் இருப்பான் அப்படின்னா நரகம். அவிசுவாசிக்கு நரகம்னு சொல்றோம். நரகத்தை விட மோசமான இடம் எங்க இருக்குதுன்னு தெரியல எனக்கு. அவனை விட கெட்டவனாய் இருப்பான். என சொந்த ஜனத்தை விசாரிக்க வேண்டிய கட்டாயம் அதிகமாய் இருக்கிறது. சொந்த ஜனங்களாய் விசாரிக்கப்படுவதற்கு. ஏன்னா நீங்க ரொம்ப தேவன் மீது அன்புள்ளவராய் இருக்கிறேன் பெரியவங்க யாராச்சும் அந்த சின்ன சின்ன வைராக்கியத்தோடு அவன் வீட்டுல ஒரு டம்ளர் தண்ணி கூட குடிக்க மாட்டேன், அவன் வீட்டு வாசப்படியே மிதிக்க மாட்டேன், அவங்கிட்ட போய் ஒரு வாய் சோறு சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு வைராக்கியமா இருப்பவர்களா இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லிடுங்க. ஏன்னா அவங்கள அவிசுவாசியிலும் கெட்டவனா மாத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே முடிவு பண்ணியே இவங்க இருக்கிற மாதிரி அர்த்தம். ஏன்னா இந்த மாதிரி உதவி செய்யறதுக்கு நிறைய கிரைட்டீரியா எல்லாத்தையுமே கொடுத்திருக்கிறாரு தேவன். 60 வயது குறையாதவங்களும் ஒரே புருஷனும் இல்லை, பிள்ளையை வளர்த்து அந்நியரை உபசரித்து ரொம்ப அதிகமா உதவி செய்யறதுக்கே ஒரு கிரைட்டீரியா 9-10 வாசிங்க சிஸ்டர். 60 வயதிற்கு குறையாதவளும் ஒரே புருஷனுக்கு மனைவியுமாய் இருந்தவளுமாகி பிள்ளைகளை வளர்த்து அந்நியரை உபசரித்து பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி உபத்திரப்படுகிறவர்களுக்கு உதவி செய்து சகலவித நற்கிரியைகளையும் ஜாகிரதையாய் நடப்பித்து இவ்விதமாய் நற்கிரியைகளை குறித்து நற்சாட்சி பெற்றவளுமாய் இருந்தால் அப்படிப்பட்ட விதவையையே விதவைகள் கூட்டத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும். ஆமென். ஏற்கனவே சொன்னேன், உத்தம விதவைங்கிறதுக்கு எவ்வளவு பெரிய என்னது டெஃபினிஷன்ஸ் கொடுத்திருக்குன்றத பாத்துக்கோங்க. உத்தம விதவையாகிய விதவைகளை கனம் பண்ணுங்கள், இதுதான் அந்த கிரைட்டீரியா. அப்போ ஒரு விதவையானவளுக்கு இவ்வளவு பெரிய கிரைட்டீரியா இருக்குன்னா கூட்டத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும்.
இப்ப இந்த கிரைட்டீரியாவை விட அதிகமான கிரைட்டீரியா இன்னைக்கு குடும்பஸ்தர்களா இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே, நமக்கு எல்லாருக்குமே உண்டானது. கடைசியாய் நாம் 7வதாய் நாம் பார்க்க போகிறது கொலோசியருக்குரிய புத்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனம். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவர் குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆமென். இயேசு கிறிஸ்து மன்னிச்சது போல ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க மன்னியுங்கள். அதே கொலோசியர்ல 16வது வசனம் 3:16. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. ஏன்னா நான் சகோதரனை மன்னிக்கிறப்பதான் என்னால சகோதரனுக்குள்ளார பொய் சொல்லாம அவனை என்னது புத்தி சொல்றதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா லூக்கா பகுதியில வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவ நிமித்தத்தினால ஏரோதும் பிளாத்தும் ஏற்கனவே ஒருத்தருக்கு ஒருத்தன் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். அன்றைய தினம் 2 பேரும் சிநேகிதரானார்களாம். ஏன்னா பிளாத்து கிட்ட விசாரிக்கிறதுக்கா ஏரோது கிட்ட போய் அனுப்பி விட்டதுனால பிளாத்துவுக்கும் ஏரோதுக்கும் இருந்த விரோதம் அன்னையோட சிநேகிதர்களானார்கள் அப்படின்னு வசனம் அழகா சொல்லுது. ஆனா இயேசு கிறிஸ்துவனுடைய தீர்ப்பிடக்கூடிய விஷயத்திலேயே இப்படி சிநேகிதர்களாக முடியும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய பரிபூர்ண உயிர்த்தெழுதலில் வல்லமைக்குள்ளார இருக்கக்கூடிய இந்த சபைக்கு நமக்கு சுயாதீனத்திற்காக அழைக்கப்படவில்லை. கலாத்தியர் 5:13 நாம வாசித்து பார்த்தோம் அப்படின்னா, நாம சுயாதீனத்திற்கு அழைக்கப்படல. சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டது என்னது? அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவானதாய் அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். மாம்சத்திற்கு ஏதுவான சுயாதீனத்திற்கு நாம அழைக்கப்படல. அந்த ஆவிக்குரிய சுயாதீனத்திற்குள்ளாரே நாம் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அப்படி நாம இருக்கும் பட்சத்துலதான் பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு, தெசலோனிக்கேயர் புத்தகத்துல நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி உண்டாகும்படிக்கு செய்யுங்கள். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் பத்தி சொல்லி உங்கள் இருதயத்துல பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய சமயத்துல நீங்க இதுவரைக்கும் அப்படித்தான்ப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இதுக்கு மேலையும் நீங்க கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளாரே ஒருவருக்கு ஒருவர், அதற்காக தான் நாம எல்லாருமே சபையாய் கூட்டப்பட்டவர்களாய் இருக்கிறோம். நாம ஒன்றாவது தேவனுடைய அவயமாய் இருந்து நாம் ஒருவருக்கு ஒருவர் கனம் பண்ணுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அடுத்தது, நாம் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நாம் ஒருவருக்கும் பிறனோடு கூட பொய் சொல்லாதிருக்க வேண்டும். அதன்படியே தேவனுக்கு முன்பாக பொய் சொன்னா நாம் தண்டிக்கிறவர்களாகவும், தேவனுக்கும் மனுஷனுக்கும் உண்மையாய் நாம் அதாவது தகுதி உள்ளவர்களை நாம் செய்கிற பொழுது கிருபையை அளிக்கிறவர்களாகவும், உதவி செய்யறதையும் நல்ல கரெக்டா உற்சாகமாய் உதவி செய்கிறவர்களாகவும், தேவனுடைய சமூகத்துல மன்னிக்கிறவர்களாகவும், பிறனுக்கு ஊழியம் செய்கிறவர்களாகவும், புத்தி சொல்லுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் இந்த நாளிலே சபைக்கு பேசுகிறார். காதுள்ளவன் கேட்க கடவன். Praise the Lord, brothers and sisters. மகா இரக்கமும் கனமும் பொருந்தி எங்கள் பரமநேஸ்வரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலே நாங்கள் ஒரே சபையாய், ஒரே அவயமாய், ஒரே அங்கத்தினர்களாய் நாம் இந்த வேளையிலே கூடி இருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒருவரை ஒருவர் விசாரித்து நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே அந்யோன்யமாய் இருக்கிறவர்களாய் இருந்து ஜெபத்திலும் அப்பம் பிடுகுதலிலும் உபதேசத்திலும் நிலைத்திருக்கக்கூடிய விதத்துல எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டி இந்த சபையை கொடுத்திருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த ஐக்கியத்திலே கூடி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒருவரை கனம் பண்ணுவதற்கு முந்திக் கொள்ளவும், ஒருவரை ஒருவர் இதோ கருத்தாய் ஊக்கமாய் அந்யூன்யமாய் விசாரிக்கவும்,
ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருக்கவும், தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருக்கவும், மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளவும், இதோ கிருபையை பெற்றவர்களாய் நிற்கவும் தேவரீர் இந்த நாளிலே கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இன்றைய நாளிலுமே தன்னுடைய சொந்த சுய சரீரத்தினுடைய இதோ சுகத்திற்காய் ஜெபிக்கக்கூடிய சகோதரியா இருந்தாலும் ஆண்டவரே, இவர்கள் நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஜெபிக்கக்கூடிய வசனத்தை இந்த நாளிலே பேசி இருக்கிறீர் ஆண்டவரே. அதன்படியே சகோதரர்கள் சகோதரிகள் அவங்களுடைய பலவீனத்தை போக்க ஆவியானவர் இந்த நாளிலே அவர்கள் உற்சாகமாய் ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஜெபிக்கக்கூடிய விதத்துல அவர்கள் ஜெபம் இந்த நாளிலே ஊக்கமானதாகவும் பலனுள்ளதாகவும் மாற இந்த நாளிலே நீர் கிருபை பாராட்டுகிற தயவர்க்காய் கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ராஜா. ஒருவருக்கு ஒருவர் அவயமாய் இருக்கிறபடியினாலே இவர்கள் பொய் சொல்லாதபடிக்கு பழைய மனுஷனுடைய செய்கைகளை எல்லாவற்றையும் கலைந்தவர்களாய் இருக்க நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. கிருபை உள்ளவர் நீர், இவர்களோடு கூட எங்களோடு கூட தங்குகிறதுனால சபைகள் எல்லாரும் அதை பார்த்திருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்துல கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய விதத்துல ஒருவருக்கொருவர் உதவி செய்கிறவர்களாகவும், ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுகிறவர்களாகவும், ஒருவரை ஒருவர் தயவாய் மனதுருக்கத்தோடு மன்னிக்கிறவர்களாகவும், இதோ இந்த நாளில எல்லாருமாய் நாங்கள் ஒரே சபையாய் வீட்டு சபையில கட்டப்பட்டவர்களாய் இருக்க நீரே எங்களை ஆசிர்வதியும், பாதுகாத்து கொள்ளும், வழி நடத்தும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Praise your brothers and sisters.